முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் 20 நாளில் இருண்ட காலத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு காட்டிவிட்டார் முதலமைச்சர் விஜய். சந்தி சிரித்துக் கொண்டு இருக்கிறது சட்டம் ஒழுங்கு. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மின்வெட்டு. மின்சாரம் இல்லாத வாழ்க்கைக்கு மக்களை பக்குவப்படுத்தி வருகிறார் விஜய். பேருந்துகள் இல்லாமல் அனைத்து பகுதியிலும் மக்கள் தொல்லைகளை எதிர்கொண்டு வருகிறார்கள். விவசாய பெருமக்கள் அனைத்து ஊர்களிலும் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். மதுக்கடைகள் மூடப்பட்டு வருகிறது என்பது மிகப்பெரிய நாடகம் என்பதை மக்கள் போராட்டங்கள் காட்டுகிறது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாட்டு பாடியவர் ஆட்சியில் 20 ரூபாய் வசூல் நடக்கிறது. ஆய்வு என்ற பெயரால் அவஸ்தையை கொடுத்து வருகிறார்கள் அமைச்சர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தாவேகவினர் ரீல்ஸ் எடுக்கும் இடமாக அரசு அலுவலகங்களை மாற்றிவிட்டார்கள். மணல் கொள்ளை லாரிகள் மக்களால் சிறைபிடிக்கப்படுகிறது. நெல் கொள்முதல் செய்ய அதிக பணம் வசூலிப்பதாக பல்வேறு இடங்களில் புகார்கள் வந்துள்ளது. இந்த வரிசையில் வன்முறை வெறியாட்டம் மாநிலம் முழுக்க நடந்து கொண்டு இருக்கிறது என்று முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சிறுமி உயிரோடு இருப்பதாக முதலில் சொல்லிவிட்டு பிணமாக கொடுத்துள்ளது போலீஸ். அம்மாவுக்கு தெரியாமல் சிறுமியின் உடலை எடுத்துச் சென்றுள்ளார்கள். அவசரமாக எரித்துள்ளார்கள். ராமநாதபுரத்தில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக புகார் கொடுத்த வினோத் என்பவரை போலீஸ் அதிகாரியே மிரட்டியிருக்கிறார். வினோத் வீட்டில் குட்கா இருப்பதாக சொல்லி சோதனை நடத்தி இருக்கிறது போலீஸ். காங்கேயத்தில் கஞ்சா ஆசாமிகள் சாலையில் அட்டகாசம் செய்ய அவர்களை அடக்க முடியாமல் போலீஸ்காரர்களே ஓட்டம் பிடித்தார்கள். சென்னை ஓட்டேரியில் 5 கிலோ கஞ்சா பறிமுதல். சென்னை புழல் பகுதியில் 3 கிலோ கஞ்சா குட்கா ஹான்ஸ் பறிமுதல். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் வீட்டின் பூட்டை உடைத்து 54 சவரன் கொள்ளை. நெல்லையில் பேராசிரியர் ஒருவர் வீட்டில் கொள்ளை. திருவள்ளூரில் 2 கிலோ கஞ்சா பறிமுதல். கும்பகோணத்தில் பேனர் வைத்த தாவேகாவினரை தட்டி கேட்ட போலீசார் கையை உடைத்துள்ளார்கள் அக்கட்சியினர். தாவேகா கொடியுடன் வந்து கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தை தாக்கியிருப்பதை முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. வேலூரில் செங்கல் சூளை உரிமையாளரிடம் மாமூல் கேட்ட தாவேகா ஒன்றிய செயலாளரை கண்டித்து சாலை மறியல். மதுராந்தகத்தில் நகைக்காக மூதாட்டியை கொலை செய்த தாவேகா நிர்வாகி அமைச்சர் தென்னரசு பேரை சொல்லி வீடு வாங்கி தருவதாக பணம் வசூலித்த தாவேகா பெண் நிர்வாகியை கண்டித்து முதியவர் தற்கொலை. சென்னையில் 16 வயது சிறுவனுக்கு மது கொடுத்து பாலியல் கொடுமை செய்த தலைமை காவலர் கைது. மதுரையில் பூட்டை உடைத்து 100 சவரன் கொள்ளை. திருநின்றவூரில் தலைமை காவலர் ஓட்டிச் சென்ற வாகனம் மோதி 5 வயது சிறுமி பலி. ஈரோடு கல்லூரி அருகே 3000 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டது. கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் புதைப்பு உள்ளிட்ட தாவேகா ஆட்சியில் அரங்கேறிய கொடுங்குற்றச் செயல்களை முரசொலி நாளேடு பட்டியலிட்டுள்ளது. திருவாரூரில் பூட்டிய வீடு உடைக்கப்பட்டு 13 சவரன் கொள்ளை. தூத்துக்குடியில் மதுபோதை தகராறில் இளைஞர் வெட்டி கொலை. நிலக்கோட்டையில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர். காட்பாடியில் அரசு பள்ளியின் பூட்டு உடைக்கப்பட்டு 18 மடிக்கணினிகள் திருட்டு. பெருங்களத்தூரில் கட்டட இடிப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தவரிடம் கத்தியை காட்டி தாவேகா வட்டச் செயலாளர் மிரட்டல். திருவள்ளூரில் தொடர் கொள்ளைகள் நடத்தியதை கண்டுபிடிக்காத போலீசாரை கண்டித்து மக்கள் போராட்டம். கிண்டியில் செல்போன் தொலைந்து போன பெண் கொடுத்த புகாரை வாங்க மறுத்த போலீசார். மாமல்லபுரத்தில் மது போதையில் தாயை வெட்டிய மகன். திருவாரூரில் செங்கல் சூளை தொழிலாளி வெட்டி கொலை. நெல்லையில் 4 பேருக்கு அரிவாள் வெட்டு. தென்காசியில் 4 பேருக்கு அரிவாள் வெட்டு. செங்கத்தில் 6வது முறையாக கொள்ளை சம்பவம். ஈரோட்டில் தாவேகா பேனர் விழுந்து மின்தடை. சென்னையில் 61 வயதான மூதாட்டியை 5 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை. திருவண்ணாமலையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விஜய் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த 2 பேர் கைது. மதுரையில் அழுகிய நிலையில் காருக்குள் இருந்து ஒரு பெண்ணின் உடல் மீட்பு. தூத்துக்குடியில் பெட்ரோல் பங்கை 10 பேர் கொண்ட கஞ்சா கும்பல் அடித்து சூறை உள்ளிட்ட சம்பவங்கள் கடந்த 10 நாட்களுக்குள் நடந்தவை என குறிப்பிட்டு தூய சக்தி ஆட்சியில் உள்துறையை கையில் வைத்திருக்கும் விஜய் சூறையாடி வரும் காட்சிகள் இவை என முரசொலி நாளேடு சாடியுள்ளது. 30 நாளில் ஹிந்தி பாஷை என்பதைப் போல 20 நாளில் இருண்ட காலம் என்று புத்தகம் போட தகுதி வாய்ந்தவர் விஜய் என விமர்சித்து தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது.